Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause அதாவது பல்லாவரம்னாலே வந்து பிரியாணி தான் ஃபேமஸ். யாரை வேணா கேட்டு பாருங்க, சென்னையில் பெஸ்ட் பிரியாணி எங்கே கிடைக்குன்னா ஒன்று வந்து பெரிய மடி, இன்னொன்று வந்து பல்லாவரம் தான். இந்த பல்லாவரத்தில் இன்னைக்கு பிரியாணி எங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லொக்கேஷன் சர்ச் பண்ணி ஒரு கடையை பிடிச்சோம் பாய்கிற எனக்கு சாப்பிடலான்ட்டு. பிஸ்மில்லா கிங் A1 பிரியாணி அப்படிங்கிற கடை. இந்த கடையில் பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லலாம். பார்க்கும்போது சூப்பராக நல்லா நிறைய பீசஸ்லாம் போட்டு. நான் வந்து பீஃப் பிரியாணி, அண்ணன் வந்து சிக்கன் பிரியாணி. நான் வந்து சாப்பிட்றது பீஃப் பிரியாணி, ராகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுல. ஏன்னா சாப்பாடு இருந்துச்சு. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பல்லாவரம் வந்தோம். அந்த ஒரு முக்கியமான விளாக் ஒன்று போய் கவர் பண்ணோம். சரி, லஞ்ச் டைம் வந்ததுனால அது சாப்பிட்டுட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு அதே ஒரு விளாக் எடுத்துக்கலாம். பல்லாவரம்னா நீ சொன்ன மாதிரி தான், பிரியாணி அப்படின்றது பெரிய மாதிரி அடுத்து பல்லாவரத்தில் நிறைய ஃபேமஸ். வேற இடத்த ஹோட்டல் நிறையா இருக்கு. பசி காது அடைக்கும்னு வாங்க இல்லைங்களா, அந்த ரேஞ்சில் இருக்கிறோம் ரெண்டு பேரும். ரேட்டு நம்ம ஓனர் கிட்ட பேசலாம், அவரு சொல்றேன்னு இருக்கிறார். 120 ரைஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. குவாலிட்டியாவும் நல்லா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு. எல்லாமே எக்கு தராங்க. இப்போ ஒரு சில சிக்கன் பிரியாணில கூட எக்கு வைக்கிறது இல்லை. இருக்கு ரைத்தா இருக்கு, கிரேவி இருக்கு. கிரேவி என்ன கிரேவி? இதுதான் மாதிரி சேர்வா மாதிரி. ஓகே, நல்லா இருக்கு உண்மையிலேயே. அதாவது எல்லா ஒரு ஏரியாவுக்கு போகும்போதும் அந்த இடத்துல வந்து ஹைலைட்டான ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். எல்லாருமே அந்த மாதிரி இடத்த போயிட்டு தேடி போய் சாப்பிடுறத இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில சாப்பிட்றதுலையும் டேஸ்ட் இருக்கு. பிரியாணினால பெரிய இடம் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி கிடையாது. நிறைய சின்ன இடங்க இருக்கு. பிரியாணினால சென்னை தான், ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரி மெயின் பிளேஸ் சென்னை தான். கண்டிப்பா கீழே இன்னொன்னு கமெண்ட்ஸ் போறதுக்கே வருவீங்க, ஓசி பிரியாணியான்ட்டு. சத்தியமா கிடையாது, நாங்க பில் பே பண்ணுவோம். இப்பயே நான் சொன்னேன் பில் கொடுத்துறேன் அப்படின்னா, இல்ல சார் நீங்க சாப்பிட்டே வந்து கொடுங்க அப்படின்னாரு. அந்த அளவுக்கு தங்கமான பாயா இருக்கிறாரு. வீடியோ பார்த்து பெரிய ரொம்ப இந்த வீடியோ பண்ணதான் ஞாபகம் இருக்குங்க. சொல்லுங்க எனக்கு. நான் வந்து சமீபத்தில் இருக்கும்போது ஒரு 13 வருஷம் ஆச்சுல்ல. முதல்ல அந்த சாப்பாடு சொல்லாம ஹோட்டல்ல சாப்பிடுமா? ஆமா, இந்த மாதிரி தான் சாப்பிடணும். 13 வருஷம் அது திருப்பி 13 வருஷம் கழிச்சு சாப்பிடுறது, அதுவும் வாக் பண்றது. ஆக்சுவலா அந்த டயத்துல வந்து சேலம் ஆறாரே வந்து வளர்ந்து வர டைம். அவங்களே போயிட்டு வீடியோ எடுத்து போட்டது மிக்கி அந்த எங்களுடைய டீம் தான். பிருந்தா தான் ப்ரொடியூசர்ல. பிருந்தா ஒரு பொண்ணு, அவங்க தான் ப்ரொடியூசர். சேலம் ஆறாரு வந்து அந்த வேளச்சேரியில இருந்து. வேளச்சேரி அப்புறம் எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நம்ம சிட்லா பார்க்கும் கொளிச்சலூர் கிடையாது, நம்ம மகாலட்சுமி நகர்னு கேம்ப் ரோடு பக்கத்துல. அதான் நான் இருக்கு வேளச்சேரியில இருக்கோம். சின்ன கடை பிரான்சஸ் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. ஆனா அப்போ சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு. ஆனா ரேட்டுன்றது அப்பவே வந்து மீதி கடையோட ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். பட் இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு ஆளு திருப்தியா சாப்பிடலாம். சத்தம் தான் அதிகமா இருக்கு. மெயினா பிரியாணி கடை வாட்டருக்கு வந்தாக்க அந்த கூப்பிடுற சவுண்டு டக் டக் டக்குன்னு அந்த அடிக்கிறது தான் வந்து ரோட்ல போறவங்களை வந்து திருப்பி பார்க்க வச்சு கூப்பிடுறது. இன்னொன்று அந்த அரோமா, அது ஒரு டெக்னிக், பிசினஸ் டெக்னிக். அது வெளிலதான் போய் நான் நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். நான் ஒரு ஓப்பன் ரிவ்யூ அப்படின்னு ஒண்ணு கொடுக்க போனா எல்லா பிரியாணியும் நல்லா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தே இல்லாத பிரியாணின்னு வேணா நான் ஒண்ணு சொல்லுவேன். அது வந்து நான் திண்டுக்கல்ல சாப்பிட்டேன். திண்டுக்கல் அப்படின்னாலே வந்து பிரியாணிக்கு ஃபேமஸ் அப்படின்வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ட்ரூவான ஒரு பிளாகர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க வேணு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல ஃபேமஸ். ரொம்ப ஹைப்பு கொடுத்ததுனால அந்த ஹைப்புக்காகவே அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் கொடைக்கானல் போகும்போது போனோம். ப்ரைஸ் வைஸ் பார்த்தாக்கா மட்டன் பிரியாணி 350 ரூபாயோ 380 ரூபாயோ சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஆளுக்கு.
அந்த நம்ம கோயில்ல எல்லாம் பிரசாதம் தருவாங்க சின்ன தொன்னை, அதுல கொண்டு வந்து வச்சுட்டு சார்ஜ் பண்ணாங்க. டேஸ்ட்னு பார்த்தாக்கா அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது, ரொம்பவே ஆவரேஜான டேஸ்ட். இன்னொன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அன்னைக்கு, சரி ஒரு மீல்ஸும் ட்ரை பண்ணலாம்னு சாப்பிட்டேன், அதுவும் ரொம்ப ஆவரேஜ் தான். இது உண்மையான ஒரு ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் இதை சொல்லி இருக்கிறாங்க. ஃபுட்டு கடைனால ஷாப்ஸ் வந்து அது வந்து எல்லாம் போய் சாப்பிட்றாங்கன்னு வேற லெவலில் பக்கவா எல்லாமே ப்ரொமோஷன், சாப்பிட்டு போகிற ப்ரொமோஷன் இருந்திருக்கு. நீங்களும் சாப்பிட மாட்டீங்க, உனக்கு தான் ஃபிஷ்ஷாக சாப்பிடணும், ஃப்ரூட்ஸாக சாப்பிடணும் ஆசைப்பட்ட விட யூடியூப்ல தேடினாலே சாப்பிட்றதே இல்லை. சும்மா அந்த ஒரு மாட்டு மாதிரி காமிக்கிறது, பக்கம் வந்து சும்மா வாங்கி வச்சு ஆஹா ஊப்பு அருமையாக இருக்குன்னாங்க. ஒரு பேர் 5 ரூபா வாங்கினாங்களா? எனக்கு தெரிஞ்சு நம்ம டிவில இருக்கும்போது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ப்ரொடியூசர் ஒருத்தருடைய ஃப்ரெண்ட். பிஸ்மில்லா கிங் A1 பிரியாணி. இப்போதான் பிரியாணி சாப்பிட்டோம், உண்மையில் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னன்னா பல்லாவரத்தில் வேறு எபிசோடு எடுத்துருந்தோம், சரி சாப்பிட்லான்னு சொன்னோன்னா இவர் வந்து கொஞ்சம் அந்த ஏரியா பாப்புலர், அதனால இந்த கடை நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டாரு. அந்த கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? நாங்கள் வந்து 1 வருஷம் ஆகுது. நம்மளது பீஃப் ஸ்டாலும் இருக்கு, பிஸ்மில்லா கிங் இதே தான், நம்ம பல்லாவரத்துலேயே தான். ஓகே ஓகே. அது வந்து இது பிரியாணி கடை ஓப்பன் பண்ணி 1 வருஷம் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து பிரியாணி இங்கேயே பண்ணுறீங்களா வெளில? இல்லை, குடோனில் பண்ணுறோம் நாங்கள். இங்கே வர கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்க? அவங்க நல்லா இருக்குன்றாங்க எல்லாரும். ஒரு ரிட்டர்ன் வராங்க சாப்பிட்டு எல்லாரும், கஸ்டமர் நம்மளுக்கு தேடி. இவரெல்லாம் ரெகுலர் கஸ்டமர், இவரெல்லாம் எல்லாரும். பீஃப், சிக்கனு, தவா கறி, லிவரு, சாயந்தரத்துல வந்து வால் சூப்பு, சிக்கன் பக்கோடா, பீஃப் பக்கோடா, தவா கறி, எல்லா இடியாப்பம், சப்பாத்தி எல்லாம். என்ன ப்ரைஸ்? நான் 120 வச்சிருக்கீங்க, ரீசனபிள் தான். இது தவிர பல்கா வாங்குறவங்க எதாவது கம்மியாக இருக்காது? ஆர்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க? ஆர்டர்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதுவும் பண்ணுறோம் நாங்கள், அதுவும் பண்ணுறோம். மேக்ஸிமம் எவ்வளோ, எத்தனை பேருக்கு பண்ணுவீங்க? எவ்வளோ சொல்லுவோம் அவ்வளோ, நம்ம அப்படிலாம் கிடையாது. மேரேஜ் ஆர்டர் எல்லாம் பண்ணுறோம் நாங்கள். ஓகே, உங்கள் நம்பர் அப்போ சொல்லிடுங்க. என் நம்பர் 9840786163. பேர் முகமது காசிம். புதுக்கோட்டை கார்த்தி சாப்பிட்டு அது நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க, என்னன்ட்டு அது நல்ல விஷயம் அப்படிங்க. காசு இது மாதிரிலே உட்காந்தாரு ஒரு நல்ல, இன்னைக்கு வந்து நல்ல டைம்ல இருக்கிற ஒரு ஃபுட் பிளாகர் தான் அவரு. அப்பவே வந்து எப்படின்னா ஒரு இடத்துல ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு அங்க நிறைய ஃபுட் ஸ்டால் எல்லாம் போடும்போது கடை கடையா போய் ஏறி இறங்கி கேட்கிறாராம். அதுல நம்ம பாலமுரளி தெரியல ப்ரொடியூசர், அவருடைய ஃப்ரெண்டும் அங்க கடை போட்டுருக்காரு. போயிட்டு அந்த ஃபுட் பிளாகர் கேட்கிறாராம், நம்ம கடையை வேணா வீடியோ போட்டுட்டோமா, ஒன்றும் இல்லை ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, நம்ம கடையை வந்து ப்ரமோட் பண்ணிடலாம், என்கிட்ட இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஃபுட்டு நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போனாங்க. நம்ம கடைக்காரருக்கும் நம்ம பறந்தேன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, இல்ல ஆவரேஜ்னா ஆவரேஜ் அப்படிங்கிறத நம்ம போட்டு எத்தனை பேர் வந்து வாங்குறாங்கன்னு இருக்குல்ல. கண்டிப்பா நல்லா இல்லை காசு வாங்கி ப்ரொமோட் பண்ணி நாளைக்கு வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு சாப்பிட்றவங்க ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. காசு வாங்கி நல்லா இல்லை. இப்போ திண்டுக்கல் தலப்பாக்கட்டி டீன்னு இருக்கு இல்லையா, எனக்கு அந்த டேஸ்ட் வந்து எனக்கு அல்டிமேட் ரொம்ப பிடிக்கும். பட் அதுலயும் என்னுடைய ஒரே ஒரு ஃபீட்பேக் என்னன்னா, குவான்டிட்டின்றது கண்டிப்பா பத்தாது. அதாவது பாக்கெட்ல ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி போய் சாப்பிடுறதுனாலும் குறைஞ்சது 2500 ரூபாய் கிட்ட பில் ஆயிடும். ஒரு சில விஷயத்த நம்ம கரெக்டா சொல்லிதான் ஆகணும். குவான்டிட்டி அப்படின்றது அவங்க வந்து ஒரு பிரியாணி கொடுக்குறாங்கன்னா டேஸ்ட் வைஸ்லாம் நான் தலப்பாக்கட்டியை நான் குறைய சொல்ல மாட்டேன், அல்டிமேட் டேஸ்ட். இன்னொரு ஹோட்டல் சொன்னேன்ல திண்டுக்கல்ல, அது குவான்டிட்டிலயும் சரி கிடையாது, டேஸ்ட்லயும் சரி கிடையாது. ஓப்பன் ரிவ்யூ, இது நல்லா இருக்கு. இல்லை அந்த தவாவில் சாப்பிட்டேன், சூப்பராக வேணும் உண்மையிலே. நல்லா மசாலாலாம் போட்டு ஒரு சில தவாக்கடை எப்படி ட்ரையாக இருக்கணும் பார்த்தீங்களா, கல்லுல வந்து ட்ரையாக இருக்கும், சாப்பிட முடியாது. எனக்கு இதுவே மட்டனா இருந்துச்சுன்னா என்னால பாதி எடுத்து போட்டு விட்டேன். நான் சொல்றது இதெல்லாம் நான் போய் சாப்பிட மாட்டேன். அதனால நீ சாப்பிட்றதை பார்த்து நான் என்ஜாய் பண்றேன். பல்லாவரத்துல ஒரு நல்ல கடை, சாப்பாடு கடை. லொகேஷன் கரெக்டா பல்லாவரி, சரி பல்லாவரம் மசூதி ரோடுன்னு வாங்க. அந்த இடத்துல காமிச்சாங்க, ஆப்போசிட்ல மசூதி இருக்குது. அதான் பல்லாவரத்துல பெரிய மாஸ்க். அங்க பின்னாடி தெரியுதுல ஒரு பெரிய மாஸ்க், அதுக்கு எழுத்த ரோடு. சைவம் டிஷர்ட் ஒன்று இருக்கு.
தால் பிரியாணி. ஓகே. அன்பார்ச்சுனேட்லி நீங்க உங்களால கீரலோ எதுவும் சாப்பிட முடியல. நான் மட்டும் நீ சாப்பிடுறது எனக்கு அவ்வளவு ஹாப்பி. சாப்பிடு, என்ஜாய் பண்ணு. நமக்கு இந்த சிக்கனு, ரைத்தா, எக்கு இதெல்லாம் இருக்கு. வயிறு நினைச்சா உங்களுக்கு மனசு நினைச்சா அவ்வளவுதான். ஃபுட்டு தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு நடுவில் வந்து இந்த ஒரு நல்ல விஷயம் வந்து நான் என் ஒய்ஃப் கிட்ட தான் கத்துக்கிட்டேன்னு போவேன். ஒரு ஹோட்டலுக்குலாம் போறேன்னா முன்னாடி வந்து சாப்பிட்டு முடியல அப்படின்னா வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் ஒய்ஃப் தான் வந்து இல்ல பார்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குதான்றது பல வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வாங்கினது என் ஒய்ஃப் கூட நான் போகும்போது வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடலாம். அந்த மாதிரி தப்புல எதுவுமே இல்லை. நல்லா வேலையா இல்லை புரியல. வாட்ஸ்அப் மார்க்கெட் அவருக்கு அந்த தான் சாப்பிட்டு என்னை தெரியுமா நான்